ஒருத்தருக்கு அவசர காலத்தில் நம்ம எதையுமே எதிர்பார்க்காம செய்கிற உதவி கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு எதிர்பாராத சூழ்நிலையில் துணையாக வந்து நிற்கும்னு நம்ம பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இதுக்கு உதாரணமாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது எப்போ நடந்திருக்கு? 1892 போலாந்து நாட்டில் நடந்திருக்கு. அப்படி என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாங்களா? அதே 1892 அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கிற மாணவனுக்கு எந்த அளவுக்கு அது உதாரணமாக அமைஞ்சதுன்னு பார்க்கலாம். அவருக்கு எந்த ஒரு சொந்த பந்தம் உறவினர்களோ கிடையாது. தன்னுடைய படிப்பிற்கான கல்லூரி கட்டணம் செலுத்த முடியாத சூழ்நிலையில் இப்போ வந்து நிற்கிறார். அந்த கட்டணத்தை எப்படி செலுத்தலாம் அப்படின்னு தன்னோட உயிர் நண்பன் கூடயும் ஆலோசிக்கிறார். 2 பேர் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வராங்க. என்ன அப்படின்னா, நம்ம ஒரு இசைக்கலைஞரை கூட்டிகிட்டு வந்து நம்ம இசை கச்சேரி ஒன்று நடத்துவோம் நம்ம கல்லூரியிலேயே. அதில் வர நிதியை வச்சு நம்ம கல்லூரி கட்டணத்தை செலுத்திடலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துடுறாங்க. அதாவது இப்போ நம்மலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, மியூசிக் கன்சர்ட், அது மாதிரி. அந்த சமயத்தில் அமெரிக்காவில் பிரபலமான, உலகத்திலேயே பிரபலமாக இருந்த ஒரு போலாந்து நாட்டை சார்ந்த பியானோ இசைக்கலைஞரை தான் அழைச்சிட்டு வராங்க. அவரோட பேர் இக்னசிச்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கிட்ட எந்த தேதியில் உங்களால் வந்து கச்சேரி நடத்த கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு தேதியும் கேட்குறாங்க. அவரும் வந்து அவரோட மேனேஜரை பார்த்து முன்பதிவு செஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறாரு. இவங்களும் போய் முன்பதிவு செஞ்சுக்கிறாங்க. அதற்கு அந்த மேனேஜர் சொல்கிறாரு, சார் வருவார், ஆனால் நீங்கள் அவர் வருகைக்காக $2000 கொடுக்கணும்னு சொல்கிறார். இவர்களுக்கு மிகுந்த சந்தோஷமாயிடுச்சு. படிவஸ்கி வருவாருங்கிற சொன்னதே மிகப்பெரிய வெற்றி. அதனால் இவர்கள் அந்த நிகழ்ச்சியை சூப்பர் ஹிட்டாக ஆக்கணும்னு நடத்திக்கணும்னு ஒரு முடிவு செஞ்சிடுறாங்க. இரவு பகல்லாம் பார்க்காம சிரமப்பட்டு நிகழ்ச்சிக்காக 2 பேரும் உழைக்கிறாங்க. இசை நிகழ்ச்சிக்கான அந்த நாளுமே வந்துருச்சு. ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த நகரத்தில் வேறு சில முக்கிய நிகழ்ச்சிகள்லாம் இருந்தது. ஆகையால் அவர்கள் எதிர்பார்த்தபடி இசை கச்சேரிக்கான டிக்கெட்லாம் வந்து விற்பனை பண்ண முடியல. கலையரங்கம் நிரம்ப வேணும்னு நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சாங்க. அவர்கள் மனம் நொந்து தான் போனாங்க. ஒரு வழியாக மனதினை திடப்படுத்திக்கிட்டு நம்ம அந்த இசைக்கலைஞரை சந்தித்து நடந்ததெல்லாம் கூறி நிகழ்ச்சியை நம்ம ரத்து செஞ்சிடலான்னு முடிவுக்கு வராங்க. அதே மாதிரி அந்த இசைக்கலைஞரையும் போய் சந்திக்கிறாங்க. ஆனால் இசைக்கலைஞரான அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாதுன்னு மறுத்துறார். நம்ம என்ன முடிவு செஞ்சோமோ அதைப்படி அந்த நிகழ்ச்சி நடத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக இசை நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சிடுது. அதன் பின்னாடி அந்த மாணவர்கள் வந்து இசைக்கலைஞரை நேரில் சந்தித்து $1600 கொடுத்து இவ்வளோதான் மொத்த கலெக்ஷனே ஆன கட்டணம்னு சொல்கிறாங்க. மீதமுள்ள தொகையை நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட தேதியில் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடிய விரைவில் அனைத்து தொகையும் தந்துடுறோன்னு சொல்லிட்டு அப்போ அந்த காசோலை வாங்கி கிழித்து போட்டுட்டாரு அந்த இசைக்கலைஞர். நீங்கள் எனக்கு கொடுத்த தொகையை நீங்களே வச்சுக்கோங்க, நீங்கள் எனக்கு தர வேண்டிய கட்டணத்தை தர வேண்டாம், அதை நான் ரத்து செய்கிறேன்னு சொல்கிறார். இந்த காசை வச்சு உங்களோட காலேஜ் படிப்புக்கான கட்டணத்தை நீங்கள் கட்டிடுங்கன்னு சொல்கிறார். அந்த மாணவர்களின் கண்ணில் அப்படி கலங்கிடுது. அவருக்கு நன்றி சொல்கிறாங்க, ரொம்ப நன்றி ஐயான்ட்ட. அந்த இசை நடைபெறும் அந்த கலையரங்குக்கு கூட வாடகை கொடுக்க வசதி இல்லாமல் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த 2 நண்பர்களும் சிரமப்படுவதை தெரிஞ்சுக்கிட்டார் அவர். அதனால தான் இந்த கட்டணத்தை நீங்கள் உங்கள் படிப்புக்கு செலுத்துங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் எவ்வளோ பெரிய பணக்காரர் தெரியுமா? அவரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதாரண தொகை தான். இப்படியே பல வருஷங்கள் போயிடுது. காலப்போக்கில் அந்த இசை கச்சேரி வந்த அந்த இசைக்கலைஞரும் இன்னும் புகழோட உச்சிக்கே போயிடுறார். ஒரு கட்டத்தில் போலாந்து நாட்டிற்கே பிரைம் மினிஸ்டராகவே உயர்ந்துடுறாரு. நாட்டில் மிகப்பெரிய தலைவராக விளங்கி நல்லாட்சி செஞ்சுட்டு வராரு. ஆனால் துரதிருஷ்டவசமாக 1ஆம் உலகப் போர் தொடங்கிய காலகட்டம் அது. போலாந்து நாடானது போரின் பிடியில் சிக்கி சின்ன பணமாக சீர்குலைந்து நிற்கிது. போர் முடிவுக்கு வந்த நேரத்தில் மக்கள் அனைவரும் எல்லாத்தையுமே இழந்து வறுமையில் இருக்காங்க. எங்குமே பஞ்சம்தான் தலைவிரித்து ஆடுது. இது 1918 எப்படி நிலைமை சமாளிக்கிறது? பசியோடு இருக்கும் லட்சக்கணக்கான தன்னுடைய நாட்டு மக்களுக்கு யாரிடம் உதவி கேட்குறதுன்னு கலங்கி நிற்கிறாரு அவர். கடைசி நேரத்தில் அமெரிக்காவின் ஆபத்து கால உதவிக்குழுவினர்கள்லாம் வர்றாங்க. அந்த குழுவின் தலைவராக இருந்தவர் ஹெர்பர்ட் ஹூவர். அவர் தான் அமெரிக்கா நாட்டோட 31வது அதிபராகவும் இருந்தார். அவர் கொண்டதை தொடர்ந்து அமெரிக்கா ஹெல்ப் டு போலாந்து நாட்டிற்கு நீட்டியது.
அடுத்த கொஞ்ச நாள்லே அமெரிக்காவிலேருந்து போலாந்து நாட்டிற்கு ஆயிரக்கணக்கான டன் கணக்கில் உணவு தானியங்களும் மளிகை பொருட்களும் அனுப்பி வைக்கிறாங்க. இது மூலம் சுமார் 1.5 மில்லியன் போலாந்து நாட்டு மக்களோட பசி அடங்கிருச்சுன்னே சொல்லலாம். இது மூலமாக ஒரு பேரழிவும் ஒரு பஞ்சத்திலிருந்து போலாந்து நாட்டு மக்கள் தப்பிச்சுக்கிறாங்க. இதை பார்த்து போலாந்து நாட்டோட பிரைம் மினிஸ்டர் ரொம்ப நிம்மதியாக பெருமூச்சு விடுறார். உடனே தன் நாட்டு மக்களுக்கு இவ்வளோ உணவு பண்டங்களில் டன் கணக்கில் அனுப்பி வச்சவங்கள என்ன சொல்லலாம், நம்ம அந்த லீடரை நம்ம நேரில் போய் சந்தித்து நன்றி சொல்லணும்னு அவர் நினைக்கிறார். நேரில் சந்தித்த போது விழிகளிலிருந்து கண்ணீர் வழிந்து அப்படி ஓடுது. அவரை பார்த்து நன்றி சொல்கிறார். இல்லை பிரைம் மினிஸ்டர், நீங்கள் எனக்கு நன்றி சொல்லவே கூடாதுங்கிறார் அவர். நீங்கள் எனக்கு முன்பு செஞ்ச உதவியைத்தான் நான் உங்கள் நாட்டிற்கு நான் திருப்பி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா இல்லை இல்லையான்னு தெரில. கடந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் கல்லூரியில் மாணவர்கள் 2 பேர் சேர்ந்து கல்வி கட்டணம் கட்டுறதுக்கு பணம் இல்லாதனால இசை நிகழ்ச்சியை நாங்கள் நடத்த திட்டமிட்டு நீங்கள் எங்களுக்கு அது இலவசமாக நடத்தி கொடுத்தீங்க. நீங்கள் உதவி செஞ்சதுனால தான் நாங்கள் படிக்க முடிஞ்சுது. அந்த மாணவர்களில் ஒருவன் தான் நான் சொல்லி கண் கலங்கப்படி சொல்கிறாரு. காலம் எப்போது யாரை எங்கே வைக்கணும் யாராலையுமே கணிச்சு சொல்ல முடியாது. தனி மனிதன் ஒருவனுக்கு செய்த உதவி எப்படி ஒரு நாட்டிற்கே பன்மடங்காக திரும்ப கிடைச்சிருக்குங்கிறத நம்ம இந்த சம்பவத்து மூலமாக தெரிஞ்சுக்கலாம். விதைத்தவன் உறங்கினாலும், ஏன் அந்த படைத்தவனை உறங்கினாலும் விதைகள் ஒருபோதுமே உறங்குறதே கிடையாது. பயன் கருதாமல் பிறருக்கு செய்கிற உதவி காலத்தினால் செய்த உதவி ஆயிடுச்சு இல்லைங்களா? காலம் அவரை குறித்து வைத்து கொண்டது. தர்ம சிந்தனை பற்றி குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைகள் நம்ம சொல்வதையும் செய்வதையும் கேட்டும் பார்த்து தான் நடந்துக்கிறாங்க.